பேட்ரி போயிடுச்சா? ஓ சரி சரி சரி. ஓகே ஜான்சி ப்ரோ. மது ஹாய் அக்கா சொல்லிருக்கீங்க. உன் இதயத்தில் ஓட்டை இருக்கா? சசிகுமார், உன் இதயத்தில் ஓட்டை இருக்கா? அவர் தாங்க நமக்கு வாங்கி தானா? அப்படி சொல்லுங்க. அவர் தான் நமக்கு வாங்கி தரணும். முருகன் ப்ரோ ஹாய். ராஜ்குமார் ஹாய் ஹாய் ஹாய். இப்போதான் சாப்பிட போறீங்களா தளபதி? ஏன் என்ன இவ்வளோ நேரம்? காலையிலே வந்துருச்சு. போகிற போக்க பார்த்தா அக்காவையே பேச வச்சுருவாங்க போல். அப்படி தான் எனக்கே ஒரு டைம் கோவம் வந்து போகுது. ஆமாம், இதோ அப்படியே முடிச்சுட்டு 4 மணிக்கு எழுப்பி விட வேண்டியது. அவர் என்ன கொரட்டை அடிக்கிறார் மனுஷன். நான் உட்காந்து இங்கே கலந்துக்கு. அது வேறு எனக்கு மானிட்டேஷன் மட்டும் வாங்கி கொடுத்துரு ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, அவர் உட்காந்தா ஓடாது, நம்ம உட்காந்தா கொஞ்சம் ஓடும். என்ன பண்ணுறது, தூங்கிட்டாரு. 4:30 மணிக்கெலாம் கிளம்பிடுறாங்களா, கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து நடந்து நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறார். அவர் தூங்கிட்டார். மார்னிங் ஷிஃப்ட்டு தான். ஆமாம் ஆமாம், எப்படி 4 மணிக்கு எழுப்பி தான் ஆகணும். பார்க்கலாம், இது இன்னைக்கு எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்க்கலான்ட்டு. நீ ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் என்னை திட்டிக் கொள்வேன் ப்ரோ. டைட்டானிக் உண்மையாக தூக்கம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு பாய் மட்டும் சொல்லிவிட்டு போங்க. என்ன தூக்கம் வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு பாய் மட்டும் சொல்லுங்கள், நான் புரிஞ்சுப்பேன். சரியா? அது மட்டும் சொல்லாமல் போயிடாதீங்க, ஓகேவா? இங்கே யாருமே பதில் சொல்லலை. நாளைக்கு ஒரு பிரியாணி பார்சல் போட்டுற வேண்டியதுதான். 60 ரூபா பிரியாணி தான் கேட்பேன் நான் அதிகமான பிரியாணி. ஏன்னா அந்த 60 ரூபா பிரியாணியும் செம்மையாக இருக்கும். ஓகே ஓகே, நான் என்னை திட்டிக் கொள்கிறேன் ப்ரோ. ஓகே ஓகே, டைட்டானிக் தம்பிக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். ஓகேன்ற மெசேஜ் வரல. டைட்டானிக்மா இருக்கியா? ஆமாம், நீங்கள் தான் எனக்கு சோறு போட்டிங்க, நான் நாட்டுக்கட்டை. டைட்டானிக் என்ன காணோம்? டைட்டானிக் டைட்டானிக் டைட்டானிக். ஹலோ ஹலோ டைட்டானிக் இருக்கேலா? எங்கப்பா ஆளையே காணோம். அட பாரி அக்கா, சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியா, சொல்லிட்டியா? நான் தான் பார்க்குறேன். தான் குடுக்குன்னு ஓடுதே மெசேஜ், நான் எங்கே பார்க்குறேன். ஓகே ஓகே. ஒரு ஜான் வயிற்றுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு, ஒழுங்கா படி படி படின்னு. அப்பயே நான் ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா என்ன பண்ணுறது. நான் படிச்சிருந்தேன் அப்படி போயிட்டேன்னா உங்களெல்லாம் சந்திச்சிருக்க முடியாதுல்ல, ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்காதுல்ல, நல்ல உறவுகள், அண்ணன் தம்பின்னு சொல்லிக்க. கரெக்டு தானே? ஓகே சிஸ்டர், நீங்கள் சொல்லும் போதே தான் நாங்கள் சொல்லுவோம். ஐயோ தேவராஜண்ணா, தூக்கம் வந்தா பாய் சொல்லுங்கன்னு. சரி சரி, நான் சொல்லும் போது தான் சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லாக முடிக்கிற மாதிரியே, ஏன்னா முடிக்கிற மாதிரி இல்லையே அங்கே. சரி சரி, நான் சொல்லும் போதே நீங்கள் சொல்லணும். நான் தேவராஜண்ணான்னு கூப்பிடுவேன், பாய்ன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் சொல்லாமல் மட்டும் இருந்தீங்க, மறுநாள் லைவ் இருந்தால் நான் உங்களை திட்டுவேன். ஓகேவா?